கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஹாப்பி கிறிஸ்துமஸ் உங்கள் யாவருக்கும் அன்போடு வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த மாசத்திலே 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இயேசு இரட்சகர் பிறந்திருக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இரட்சகர் நமக்கு பிறந்திருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இயேசு கிறிஸ்து ராஜா அந்த பூமியில வந்த நோக்கம் என்ன தெரியுமா? அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க. அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க இயேசு கிறிஸ்து ராஜா வந்தார். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ராஜா உலக இரட்சகர், நம்மளை மீட்டெடுக்க வந்தார். கிறிஸ்துடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். கிறிஸ்துடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாவம் செய்யும் போது மனிதன் இழந்து போனது என்ன? நம்ம யோசித்து பார்ப்போமே. ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க. பாவம் செய்யும் போது மனிதன் இழந்து போனது என்ன? தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டது. தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டது. தேவனோடு உள்ள தொடர்பை இழந்து விட்டான். முதல்ல முகம் மறைக்கப்பட்டது, தேவனோடு உள்ள தொடர்பு இல்லை. 3வது, தேவனுடைய சத்தம் கேட்கிறதை இழந்து விட்டான். 4வது, தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து விட்டான். 5வது, தேவனுடைய மகிமை இழந்து விட்டான். தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து விட்டான். தேவனுடைய பாதுகாவலை இழந்து விட்டான். தேவனோடு பேசக்கூடிய கிருபை இழந்து விட்டான். அப்பா பிதா என்று கூப்பிடுகிற உறவை இழந்து விட்டான். தேவனிடத்தில் வரக்கூடிய நன்மைகளை இழந்து விட்டான். ஆவிக்குரிய சரீரத்தை இழந்து விட்டான். அதிகாரத்தை இழந்து விட்டான். சாபத்தில் தள்ளப்பட்டான். இருளில தள்ளப்பட்டான். வியாதி பலவீனத்தில் தள்ளப்பட்டான். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது தேவனுடைய முகமே மறைக்கப்பட்டது. தேவனோட உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. தேவனுடைய சத்தம் கேட்கிறதை இழந்துட்டான். நம்ம வாழ்க்கையிலே இன்னைக்கு தேதியிலே நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு விட்டதா? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு பாவி மனம் திரும்பும் போதுதான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். இயேசு கிறிஸ்து ராஜா உலக இரட்சகரா வெளிப்பட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பா வெளிப்பட்டார். இன்னைக்கு தேதியில நம்ம கிறிஸ்துவோட பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லாருக்கும் நற்செய்தி, பயப்படாதிருங்கள் என்கிறார். உங்கள் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி இன்று நம்ம வாழ்க்கையில், நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்தில் இருக்கும்போதுதான் சந்தோஷம்,
சமாதானம், விடுதலை, முடிவிலே நமக்கு நித்திய ஜீவன். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியை வெளிப்பட்டார். சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்பட்டார். இன்று நம்ம வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து ராஜாவை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்கிறார். கெட்டு போன மனுஷனை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து ராஜா உலகத்தில் வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கவும் பரிபூரணப்படவும் நல்ல மேய்ப்பனாக வெளிப்பட்டார். பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க வானத்திலிருந்து இறங்கி ஜீவ அப்பமாக வந்தார். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பூமியின் மேல அக்னியை போட வந்தார். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். இந்த மாசத்துல 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாம் தியானித்திருக்கிறோம். மரண இருளில் வாழ்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தார். பாவம், அக்கிரமம், சாபம், பலவிதமான வியாதியில் வாழ்கிற ஜனங்களை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து ராஜா அந்த பூமியில வந்தார். அப்பா பிள்ளைக்குள்ள உறவை மீட்டு கொடுக்க வந்தார். இழந்து போன மகிமை மீட்டு கொடுக்க வந்தார். இழந்து போன சமாதானத்தை மீட்டு கொடுக்க வந்தார். இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்க வந்தார். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிய கட்டளை நமக்கு கொடுத்தார். இழந்து போனது என்ன? நித்திய ஜீவன். அதை மீட்டு கொடுக்க இயேசு வந்தார். பிந்தின ஆதாமாக வெளிப்பட்டார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக வெளிப்பட்டார். ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது என்ன நடக்கு? பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை வெளிப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியின்படி 3ஆம் நாள் உயிரோடு இயேசு கிறிஸ்து ராஜாவை நாம் ஆராதிக்கிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அநேகரை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் தம்முடைய சொந்த ஜீவனை நமக்காக தர வேண்டும். கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் எல்லாரும் கொண்டாடுறோம். சகல குடும்பம், எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடுகிறார்கள். நம்ம வாழ்க்கையிலே, நம்ம இதயத்துக்குள்ளே அவருக்கு தான் முதலிடம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஒரு ஆத்துமா செத்து போன நிலைமையில இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கை முழுவதுமே ஒரு இருண்டு போன ஒரு வாழ்க்கையா இருக்கும். நம்ம ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்னும் விக்கிரகத்துல போறாங்க, உலக வழிபாடுல போறாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போய் உலகத்துல எத்தனையோ பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சில குடும்பத்திலே, சில இடத்துல ஞாயிற்றுக்கிழமை ஆனா கரெக்டா சர்ச்சுக்கு போயிடுவாங்க. கிறிஸ்துனுடைய பிறப்புல சர்ச்சுக்கு போயிடுவாங்க. 1ஆம் தேதி சர்ச்சுக்கு போயிடுவாங்க. ஆனால் கிறிஸ்துக்குள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாதான் ஒரு பெரிய சந்தேகமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க, இல்லை பிரதர், நான் கடமைக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என் வீட்டம்மாவுக்காக தான் நான் சர்ச்சுக்கே போறேன், என் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற நிறைய காரியம் இருக்கு பிரதர், அது வெளியே தெரியாது, நானும் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நானும் சர்ச்சுக்கு தான் போறேன், ஆனா என் வாழ்க்கையில மனமாற்றம் இல்லை பிரதர், என் இதயத்துக்குள்ளே சில பாவ காரியம் இருக்கு அப்படிம்பாங்க. இயேசு கிறிஸ்து ராஜா உலக இரட்சகரா வந்தார். உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். கிறிஸ்துனுடைய பிறப்பிலே நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறதா? அதுதான் முக்கியமான கேள்வி. நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்பட்டா மட்டும்தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். நிறைய குடும்பத்துல என்ன நினைக்கிறான் அப்படின்னா, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் சொல்லி கையில ஒரே போனோட இருப்பாங்க. அவங்க இருதயம் பார்த்தா தேவனோடு தொடர்புல இருக்காது. கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க.
நிறைய குடும்பத்தில் அப்படி இருக்கு. சர்ச்சைக்கு கூட போயிட்டு வந்துருவாங்க, கையில பைபிள் எடுத்து போயிடுவாங்க. ஆனா அவங்க இதயத்துல பார்த்தா கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம், நிறைய பாவமான காரியம் இருக்கும், வெளியே தெரியாது. இந்த வருஷம் கிறிஸ்துனுடைய பிறப்பை நம்ம அப்படிதான் கொண்டாடணுமா? நம்ம சற்று ஆராய்ந்து பார்ப்போமே. நம்ம இருதயம் தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா? நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட நிலைமையில இருக்கா? ஆத்துமா ரட்சிப்பு மிகவும் அருமையானது என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம ஆத்துமா மீட்கப்பட்ட நிலைமையில் இருந்தால் மிகவும் அருமையானது. அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? இந்த வருஷம் கடைசி வாரத்துல இருக்கிறோம். இன்னும் ஒரு வாரம் தான் புது வருஷத்துல நம்ம போயிடுவோம். இந்த 12 மாசத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போன எத்தனையோ காரியங்கள் ஏதாவது இருக்கா? என்னையும் சேர்த்தான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் 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 பாவம். அவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அவங்க இதயத்துல சமாதானம் இருக்காது. அவனோட வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. அவனோட வாழ்க்கையில ஒரு சுகம் இருக்காது, ஒரு பலன் இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருந்தோமோ அந்த எல்லா பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார். கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். சில குடும்பத்துல என்ன தெரியுமா பண்றாங்க? காலையில சர்ச்சைக்கு போயிடுவாங்க, சாயங்காலம் பார்த்தா நேரா தண்ணி அடிக்க போயிடுவாங்க. கேட்டா ஃப்ரெண்டு, கேட்டா இன்னைக்கு ஒரு நாள் தான், கேட்டா வருஷத்துல ஒரு நாள் தான். அவனுடைய ஆத்துமா என்ன நிலைமையில இருக்கு? பாவம் செய்யற ஆத்துமா சாகும். ஒரு மனுஷன் பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஆத்துமா செத்த நிலைமையில இருக்கு. இயேசு கிறிஸ்து ராஜா இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தார்? எல்லாரையும் மீட்டெடுக்கணும். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை பேசுறதுக்கு எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு, அவ்வளவுதான். சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று எழுதப்பட்டிருக்கு. இழந்து போன மகிமை மீட்டுக் கொடுக்க தேவகுமாரன் வெளிப்பட்டார். இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருக்கும்போது சகல விதமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கா? என்னையும் சேர்த்தான். ஏன்னா எல்லா தேசத்திலும் இணைந்திருக்கிறீங்க. நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருந்தால் சம்பூர்ணமான ஆசீர்வாதம் வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் என்று எழுதப்பட்டிருக்கு. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்கிறார். நம்ம இந்த பூமியிலே தீர்காயுசோடு வாழணும். அது தேவ சித்தம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கும் வரணும். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பிசாசு போராட்டம் இருக்கும்போது சில குடும்பத்திலே சில வாலிப பிள்ளைகள் சில குடும்பத்துல ஜெப குறிப்புலாம் வரும். அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு அடிக்கடி தற்கொலை எண்ணங்கள் வருது. சில குடும்பத்துல கடன்ல பல லட்சங்கள் இருக்கும், கோடியும் இருக்கும். அவங்க சில குடும்பத்துல என்கிட்ட ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, தற்கொலை பண்ணலாம்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருக்கேன் பிரதர் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா 50 லட்சம் 60 லட்சம் 1.5 கோடி 1.25 கோடி 3 கோடி 3.5 கோடி இருக்கு அப்படிம்பாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் உலகத்துல எத்தனையோ காரியம் இருக்கு. ஏதோ ஒரு காரியத்துல அடிமையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வாழ பிடிக்காது. மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசானவனை தமது மரணத்தினால அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்று யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறீங்களோ, கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நாளில் நீங்க இணைந்திருக்கிறீங்க. சர்ச்சுக்கு கிளம்பி போங்க. பக்கத்துல
இந்த நாளிலும் கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, இயேசுவை யாரெல்லாம் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றீங்களோ, தமது ஜனங்கள் அப்படின்னா அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் சொல்கிறார், தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றீங்களோ, நம்ம எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி தெரியுமா? நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அப்ப நம்ம இதயத்தில் உள்ள எல்லா காரியமும் எதுவா இருந்தாலும் சரி அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சிடணும். அப்பா, என் வாழ்க்கையில் நான் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் உண்டு, அவருடைய சமூகத்துல கண்ணீர் வடித்து ஜெபித்த காரியம் உண்டு. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 24 மணி நேரம் வாழ்க்கையில எப்படி இருக்கிறாங்க அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ரட்சிக்கப்பட்டுட்டே அப்படின்றோம், நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் ஏதாவது இருக்கா? ஏதாவது மீறுதல் இருக்கா? ஏதாவது பாவ காரியம் இருக்கா? இப்ப கையிலே செல்போன் லேட்டஸ்டா வந்துட்டு 8 மணி நேரம் 10 மணி நேரம் செல்போன்ல மூழ்கி போய் இருப்பாங்க. ஆனா கிறிஸ்டியனா இருப்பாங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க. ஏன் இன்னைக்கு கூட சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருக்கலாம். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்க நோ டைம் அப்படிம்பாங்க. ஆனா செல்போன் பார்த்தா கையிலே தான் இருக்கும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வேதத்தை தியானிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் தேவனை துதிக்கிறதுலையும் இருக்கும்போது ஆசீர்வாதம். ஏன்னா சில குடும்பத்துல என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன். அவங்க இதயத்துல அவங்களே ஃபர்ஸ்ட் நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில இன்னும் செய்ய வேண்டிய ஆவிக்குரிய காரியம் என்னெல்லாம் இருக்கு, எப்படியெல்லாம் நம்ம தேவனை தேடுறோம், எல்லாமே நம்ம யோசித்து பார்க்கணும். அநேகரை மீட்கும் பொருளாக என்று எழுதப்பட்டிருக்கு. தம்முடைய ஜீவனை கொடுக்க இயேசு கிறிஸ்து ராஜா அந்த பூமிக்கு வந்தார். நம்மளை மீட்டெடுக்கணும் அப்படின்னா நமக்காக தம்முடைய சொந்த ஜீவனை தந்திருக்கிறார். அதனால கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு விசேஷம். முழு உலகத்துக்குமே நற்செய்தி. பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. எல்லா ஜனத்துக்கும் ஒரே நாள்ல எப்படி நற்செய்தி சொல்ல முடியும்? நம்ம யோசித்து பார்ப்போமே. முழு உலகத்துக்குமே ஒரே நாள் தான். பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நித்திய பிதா, சமாதான பிரபு, ஆலோசனை கர்த்தா, கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது ஒரு காரியம் இருக்கா என்பதை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. டாக்டர்கிட்ட போ, டாக்டர் இந்த இடத்துல எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிம்பாங்க. உடனே கொஞ்சம் கட் பண்ணி தூக்கிடுவாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் அழுவிட்டு, எனக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு, 2008 எனக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு, டாக்டர்கிட்ட போனேன், இந்த பகுதி கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு, கட் பண்ணணும். கட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். 48 மணி நேரம் கழிச்சா ரிசல்ட் சொல்ல முடியும் அப்படின்னாங்க. 2008 எனக்கு கையெழுத்துலாம் வாங்கியாச்சு. ஒருவேளை 48 மணி நேரம் கழிச்சு இருந்தா பார்ப்போம், அவ்வளோதான். இதான் எனக்கு 2008 கொடுத்த டாக்டர் சர்டிஃபிகேட். கர்த்தருடைய கிருபையினால இந்த நிமிஷம் வரையும் உயிர் பிச்சு, அவ்வளோதான். உயிரோட இருக்கிறேன். தேவ கிருபை மட்டும்தான். சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பாவி, இந்த பாவியை மீட்டெடுத்தார். எத்தனையோ குறைகள், எத்தனையோ குற்றங்கள், கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள். விக்கிரத்துக்கெல்லாம் 13 லட்சம் கொடுத்துருக்கேன் ஒரு மனுஷனை நம்பி. இப்படி என்னோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்த துன்மார்க்கன். ஆனாலும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நம்ம எல்லாருக்குமே ஜீவனை தந்திருக்கிறார். அவரை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது, மனம் திரும்பும் போது, பாவத்தை அறிக்கை செய்யும் போது நம்மளை மீட்டெடுக்கிறார். அந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் இருக்கா? நம்ம எல்லாருக்கும் இருக்கா? நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும்.
பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு பாவி மனம் திரும்பும் போதுதான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். இயேசு கிறிஸ்து ராஜா நம்ம இதயத்துல பிறந்துட்டாருன்னா போதும். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். நம்ம கூட தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்கிறார். ஒரு முக்கியமான ஒரு காரியம், பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்கிறார். கடைசி காலத்திலே இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. நீங்க போற சர்ச்சில் மனம் திரும்புற பிரசங்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. கடைசி காலத்திலே மனம் திரும்புற பிரசங்கம் நிறைய இடத்துல இல்லை. பாவிகளையே மனம் திரும்புறதுக்கு அழைக்க வந்தேன் என்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து ராஜா அந்த பூமிக்கு வந்த ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தாராம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டியை வெளிப்பட்டவர். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது நம்ம வாழ்க்கையில நமக்கு விடுதலை, ரட்சிப்பு, ஆசீர்வாதம் சகலம் உண்டு. பிசாசுடைய கிரியில் அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டிருக்கிறார். பூமியின் மேல அக்னியை போட வந்தார். அவருடைய வார்த்தையை அனுப்ப வந்தார். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலே நம்ம இதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக இணைந்திருக்கிறீங்க. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, யாரெல்லாம் அதிகாலையிலே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்களோ, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிப்போம். நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள போக வேண்டும். இந்த பூமிக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை நமக்கு இருக்கு. இந்த பூமியில ஒரு 60, 70, 80 வருஷம் நம்ம வாழ்வோம். அதுக்கப்புறம் நித்திய காலமாக நாம் அவரோடு வாழ வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவரை நாம் சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்கிறோம். அவருக்காக நாம் வாழ வேண்டும். உலகத்துல எத்தனையோ தீமையான காரியம், பொல்லாத காரியம், கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ பாவ காரியம் இருக்கு. அதை எல்லாம் நாம் வெறுத்தா மட்டும்தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். பரிசுத்தமா வாழணும், நீதியை பின்பற்றணும், உண்மையா வாழணும், தேவ சித்தத்துல இருக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துற பிள்ளைகளா இருக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த பூமியிலே எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய ஜீவ ஒளி பிரகாசிக்கணும். நான் உலகத்துக்கு ஒளியாக வந்தேன் என்றார். இயேசு கிறிஸ்து ராஜா அந்த பூமியில வெளிப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். இயேசு கிறிஸ்து ராஜாவை ஒரு குடும்பத்துல விசுவாசிக்கும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் விக்கிரத்துக்கு பின்னாடி போயிட்டு இருந்த ஒரு மனுஷன், பாவத்துல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷன், துன்மார்க்கனா வாழ்ந்த ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து ராஜனை சந்தித்தார். அந்த நாள்ல இருந்து எத்தனையோ மாற்றங்கள், எத்தனையோ காரியத்தை என்னோட வாழ்க்கையில குறை இருந்துச்சு. என்னை மன்னித்து தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழிவு என்னை மீட்டெடுத்தார். ஆத்துமாவை மீட்டெடுக்கிறார். ஆத்துமாவை மீட்டெடுக்கிறார். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் பாவத்துல வாழும்போது என்ன நடக்குன்னே புரியாது. அதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை செத்து போன நிலைமை அப்படிம்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில செத்து போன நிலைமையில நான் இருந்திருக்கேன். இஷ்டம் போல வாழ்றது, இஷ்டம் போல இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் சந்தித்தார். அதுக்கப்புறம் தான் ரட்சிப்புனா என்ன, பரிசுத்தம்னா என்ன, நீதினா என்ன, உண்மைனா என்ன, தேவனை பின்பற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும், இன்னும் என்னுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் குறை இருக்கு, இன்னும் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் எத்தனை குறை இருக்கு, எப்படி நன்மை செய்யணும், எப்படி நற்கிரை செய்யணும், தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழணும். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான்
ஒவ்வொரு காரியங்களா கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். இன்னும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய காரியம் எத்தனையோ இருக்கு. இன்னும் நீதியை பின்பற்ற வேண்டிய காரியம் எத்தனையோ இருக்கு. எல்லாரும் இணைந்திருக்கிறீங்க. நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவோட பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். நம்ம குடும்பத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும். நம்ம இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும். நம்ம வீட்டுல இயேசு கிறிஸ்து இருக்கணும். அப்பதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ இந்த நாளிலும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியான் என்று எழுதப்பட்டிருக்கு. நியாய பிரமாணத்தின் தீர்க்க தரிசனம் நிறைவேற்ற வந்தேன் என்கிறார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். சில குடும்பத்துல சர்ச்சைக்கு போயிட்டு இருப்பீங்க, சந்தோஷமா புறப்போம். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கிறிஸ்துவனுடைய பிறப்பை தியானிக்கிறதுக்கு இந்த நாளிலும் உங்க மகனுக்கு ஜீவனை தந்த கிருபைக்காக நன்றி. கேட்ட ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்படணும், ஜீவ புஸ்தகங்கள் எழுதப்படணும். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க என் இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்பட்டீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. யாரெல்லாம் ஆலயத்துக்கு போடுறாங்களோ சீக்கிரமா பொருள்வதற்கு கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அப்படின்னும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. எத்தனையோ கோடி ஜனங்கள் கிறிஸ்துவோட பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்காங்க. எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட்டு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. பாவியா எங்க மேல கிருபையா இருங்க. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல நாங்க வரணும்ப்பா. தேவனுக்கு பிரியமானபடி நாங்க வாழணும். எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்தியறீங்க. இந்த நாளையும் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. சில குடும்பத்திலே குடும்பம் முழுவதும் விக்கிர வழிபாடுல இருக்குங்க. அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். என் இயேசு ராஜாவை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்குள்ள நாட்டப்படணும். அந்த கிருபை தாங்கப்பா. ஜெபிக்கிற எல்லா தேச ஜனங்களையும் ஆசிரியங்க. யாரெல்லாம் வெளியில பொறுப்பாங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களோட ரத்த கோட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிங்க. உங்களுடைய கிருபையால நிரப்புங்க, பரிசுத்தால நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையில நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க ராஜா, ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்க ராஜா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கணும். உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும், மனம் திரும்பி வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். அந்த கிருபைகள் தாங்க. இந்த நாளை ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல தவிர்க்க முடியாத சூழ்நிலை வேலையில் இருக்குங்க. அந்த குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கும் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல படுத்த படுக்கையில ஹாஸ்பிட்டல் விளையத்தோடு பலவிதமான சூழலோடு இணைந்திருக்காங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில என்ன சூழ்நிலை கண்ணீரோடு இருக்கிறாங்களோ கண்ணீரை ஆனந்த கழிப்பா மாற்றுங்க. உங்க பிள்ளையோட துக்கத்தை எல்லாம் மாற்றித்தாங்க. விளையத்தை நீக்கி போடுங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்க. கேட்ட ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தும் அந்த குடும்பத்தை பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. குடும்பத்தை மீட்டெடுங்க. அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்க நாம மட்டுமே துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவருக்கும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். 9363064181 நம்பருக்கு உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய கிறிஸ்துடைய பிறப்பை தியானிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மட்டுமே மகிமை உண்டாவதாக. யாரெல்லாம் 25 நாள் மெசேஜ் கேட்டீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கிறிஸ்துனுடைய பிறப்பு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ தேசத்தில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் ஆசீர்வதிப்பார். தினமும் 1 நிமிடமாவது எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.